இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட தியானம். தியான பயிற்சி. தியான ஏகாந்தம் செய்ய எல்லா சிருஷ்டிப்புகளையும் மறந்து ஐம்புலன்களையும் உள்ளுறுப்புகளையும் ஒடுக்கி தன்னை பரித்தியாகம் செய்து கொண்டு சுவாமியையும் அவரது இராச்சியத்தையும் மாத்திரம் அணுகி வெகு தாட்சி நடுநடுக்கத்துடனே நாமும் சர்வேஸ்வரனும் மாத்திரம் உலகம் இருப்பது போல் எண்ணி மகா மகத்துவம் பொருந்திய பிரகாச சிம்மாசனத்தில் தங்கள் முன்பாக அவர் இருக்கிறார் என்று புத்தியில் வைத்து கொண்டு அவரது தேவ சன்னதியில் பிரவேசம் செய்கிறது. நாமும் நம்மை சூழ்ந்து நமக்கு பிரயோஜனப்படும் சூரியன், சந்திரன், நிலம், நீர், நெருப்பு, காற்று முதலான சகலமும் அவரால் வந்திருக்க அவருக்கு அடங்காமல் அவரது கரங்களில் நின்று பெற்றுக்கொண்ட சகல உபகாரங்களையும் மறந்து அவர் திருமனதுக்கு விரோதம் செய்து அவர் சொல்லியபடி கேட்காமல் எதிர்த்து தோஷ பாவங்களை செய்தமையால் மிகவும் வெட்கி இருதயம் கலங்கி கிளேசப்பட்டு பெரிய குற்றவாளி நீதிபதி முன்பாக இருப்பதைப் போல உன்னில் அடங்கி நிற்கிறது. தன் நீசத்தனத்தையும் குற்றங்களையும் கண்டு அதறியப்படாமல் ஸ்பிரித்து சாந்திவனுடைய அனுகிரகத்தையும் தேவமாதா முதலான அர்ச்சிஷ்டர்களுடையவும் சம்மனசுக்களுடையவும் சகாயங்களையும் கேட்டு மன்றாடி கொண்டு தியான பொருளை தொகுத்தும் வகுத்தும் பிரித்தும் யோசித்தும் புண்ணியமானால் அதை செய்யவும் பாவமானால் அதை விடவும் இருக்கிற நியாயங்களை சீர்தூக்கி பார்த்து அதனை சம்பாதிக்கவும் இதனை விடவும் தீர்மானித்து கொள்ளுகிறது. தியானத்தில் செய்த பிரதிஜைகளை நிறைவேற்ற வீர தத்துவத்தோடு மனதாகி தியான சாரத்தை புத்தியில் கெட்டியாய் வைத்து கொண்டு அதை செய்ய தேவன் அனுகிரகத்தையும் தேவமாதா முதலான அர்ச்சிஷ்டவர்களுடைய சகாயங்களையும் சம்மனசுக்களுடைய உதவிகளையும் கேட்டு மன்றாடி தியானத்தில் சர்வேஸ்வரன் செய்த தயைக்கும் கொடுத்த பிரகாசத்துக்கும் அவருக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்து அர்ச்சிஷ்டவர்கள் சம்மனசுக்களுக்கு நமஸ்காரம் செய்து தியான செண்டு செய்து கொண்டு அந்நாள் முழுவதும் அதை பிரயோகம் செய்து கொள்கிறது.